நமக. அருகி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். வாராந்திர ராசி பலன்கள் செப்டம்பர் 28ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை உண்டான வார நாட்களுக்கு. இந்த வாராந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த வாரத்திற்குண்டான கிரக நிலவரம் பார்த்தீங்கன்னா, குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு, சிம்ம ராசியில் கேது சுக்கிரன், கன்னி ராசியில் சூரியன் புதன் சேர்க்கை, செவ்வாய் விருச்சிக ராசியில் இருக்கார், சந்திரனோட ட்ராவல் பண்ணுறாரு, கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, புதன் தன்னுடைய சொந்த வீடான உச்ச வீடான கன்னி ராசியிலிருந்து அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்வையில் வராரு. இதுதான் இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய பெரிய பயிற்சி. இந்த வேறு எந்த கிரக பயிற்சியும் கிடையாது. அடுத்தது சந்திரனுடைய பயிற்சி தான். அது எப்படி இருக்குது அப்படின்னா, சந்திரன் தன்னுடைய பயணத்தை விருச்சிக ராசியிலிருந்து துவக்கி விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் வரைக்கும் ட்ராவல் பண்ணுறாரு. இந்த விருச்சிக ராசியில் இருக்கிற வரைக்கும், அதாவது செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 3:55 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு செப்டம்பர் 29ஆம் தேதி மதியம் 3:55 முதல் அக்டோபர் 1 மதியம் 2:27 வரை, அக்டோபர் 1ஆம் தேதி மத்தியானம் 2:27 வரைக்கும் தனுசு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறதுனால ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த அக்டோபர் 1ஆம் தேதி மதியம் 2:27 சந்திரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் துவங்கி அக்டோபர் 3ஆம் தேதி காலை 6:48 வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். மகர ராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் காலம். இந்த மகர ராசியிலிருந்து அக்டோபர் 3ஆம் தேதி அன்னைக்கு காலை 6:48 கும்பராசிக்கு பயிற்சியாகி ராகுவோடு இணைந்து குரு பார்வையில் வராரு. அந்த காலகட்டம் அக்டோபர் 3 காலை 6:48 முதல் அக்டோபர் 6 காலை விடியற்காலை 12:45 வரை கடக ராசிக்கு சந்திராஷ்டமம். இந்த வாரத்தில் சந்திராஷ்டமத்தை சந்திக்கும் ராசிகளான மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் ஆகிய ராசி நண்பர்கள் இந்த வாரத்துக்குண்டான பரிகாரமாக என்ன பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும்னா, இந்த வாரம் நீங்கள் பிறந்த கிழமையில், நீங்கள் எந்த கிழமையில் பிறந்தீங்களோ அது இந்த வாரத்தில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை பிறந்தாலும் சரி, அந்த பிறந்த கிழமையில் நீங்கள் சிவபெருமானுக்கு அபிஷேகத்துக்கு ஒன்றா தேன் அபிஷேகத்துக்கு தேன் வாங்கி கொடுங்கோ, இல்லாட்டி தயிர் அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்கோ. இதை தவிர நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கோதுமை மாவில் கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை போட்டு பிசைஞ்சு அந்த சந்திராஷ்டம தண்ணிக்கு வெளியில் போகிறப்போ அதை ஒன்றா வீட்டு வாசல்லையோ இல்லை மொட்டை மாடியிலையோ போட்டுட்டு உங்கள் வேலையை துவக்குங்கோ. தடைகள் விலகும், முன்னோர்களின் ஆசீர்வாதம் கெட்டும். இனி இந்த வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை உங்கள் ராசிக்கு அனுபவிக்கப் போகிறீர்கள் என பார்ப்போம். வாருங்கள். மேஷராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் பார்த்திங்கன்னா, இந்த வாரத்தில் வார ஆரம்பமே உங்களுக்கு சந்திராஷ்டமம் தான். ஞாயிற்றுக்கிழமையும் திங்கக்கிழமை மத்தியானம் 4 மணி வரைக்கும் 3:55 PM வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. இந்த சந்திரன் உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்கார். அஷ்டமஸ்தானத்தில் ராசிநாதன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காரு. வார்த்தைகள் சற்று உஷ்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் எதிரிகளிடம், அதாவது நீங்கள் பேசுகிறது எதிரிகளால் எதிர்த்து ஒரு வார்த்தை பேச முடியாது. அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்கும் உங்கள் வார்த்தைகள். அதாவது கத்தியால் வெட்டுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இது வார்த்தைகளை தான் இருக்கணுமே தவிர செயலில் கொடுத்துடாதீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 9ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது 29லேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சதுன்னா கடகராசிக்கு சந்திராஷ்டமம் வருது. அதாவது கும்பராசிக்கு சந்திரன் பயிற்சி ஆகிற வரைக்கும் இந்த அக்டோபர் 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அபரிமிதமான நற்பலன்களை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு 5ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை உங்களுக்கு அனுபவ பாடத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார் இந்த வாரம். ஸோ அதனால் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்ல விஷயமாக நடந்து அதில் அனுபவ பாடத்தை கொடுக்கக்கூடிய 2 விஷயம் இருக்குது. ஒன்று கெட்டது நடந்து அதில் அனுபவ பாடம், இன்னொன்று நல்லது நடந்து அது அனுபவமாக பாடத்தை எடுத்துக்கிறது.
உங்களுக்கு இப்போ நடக்கிறது இந்த வாரம் நல்ல விஷயங்கள் நடந்து அனுபவ பாடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களால் ஏற்பட்ட சங்கடங்கள் விலகும். தந்தைக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். தந்தை வழி உதவிகள் மூலமாக வேலை வாய்ப்பில் சேருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் தந்தை உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்படுவார். தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகின்ற 1 முதல் 3ஆம் தேதி, அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி உங்களுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கிடைக்கிறதுக்குண்டான யோகம் ஏற்படும். சுகங்கள் அதிகரிக்கும். வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்க போகிற 4ஆம் இடத்தை. அதனால் உங்களுக்கு சுகங்கள் அதிகரிக்கும். தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாயாருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு காஸ்ட்லி கிஃப்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் இருந்து வந்த மனப்போராட்டம், அதாவது மௌன போராட்டம்னு சொல்லுவாங்க, சைலண்ட் கில்லிங்னா பேசாமல் கொள்வது. உங்கள் அம்மாவும் நீங்களும் இத்தனை நாளாக சண்டை போட்டிருப்பீங்க. இப்போ 1 வாரமாக பேசாமல் இருந்து சங்கடப்படுத்துவீங்க. அந்த சங்கடத்தை சைலண்ட் கில்லிங்கை ஒரு எண்டுக்கு கொண்டு வரக்கூடிய யோகம் ஏற்படும். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வரும்பொழுது ராகுவோடு சேர்ந்து குரு பார்வையில் வராரு. அதாவது 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி. இது உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை மட்டும் இல்லைங்க, செல்வாக்கை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு அறிவு சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம். வேலை செய்கிறவாளுக்கு பதவி உயர்வு. குடும்ப தலைவிகளுக்கு செல்வாக்கு உயர்தல். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரித்தல். நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாட்களில், அதாவது 29ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அக்டோபர் 6ஆம் தேதிக்குள்ளே வேலைக்கு முயற்சி எடுத்தால் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்கலாம், சனி இருக்கே சார், சனி விரைய சனி, வக்கர சனியாக இருக்கார், அதனால் லாபஸ்தானத்துக்கு போனால் என்ன பலனை கொடுக்காரோ அதை தான் கொடுக்கறக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் உங்களுக்கு தடங்கல்கள் இருக்காது. இந்த வாரம் மேஷராசிக்கு சந்தோஷ அனுபவங்களையும் எதிர்பாராத சந்தோஷங்களையும் மன நிம்மதியையும் ஏற்படுத்துகின்ற வாரமாக இருக்கிறதுனால இந்த வாரத்துக்கு உண்டான பரிகாரம், அதாவது மேஷராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா, இந்த வாரத்தில் நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும். அம்பாளை வழிபடுங்கள், முன்னோர்களை வழிபடுங்கள். வாழ்க்கையில் வெற்றிகள் உங்களை தேடி வரும். ரிஷபராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது ரிஷபராசிக்குன்னா, வார ஆரம்பத்தில் சப்தமஸ்தானத்தில் சப்தமாதிபதி செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன் திருமண வயதினருக்கு திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்து திருமண செலவுகளை, சுப செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சார், நான் ஆல்ரெடி திருமணமானவன், இல்லை திருமணமான நபர், எனக்கு குழந்தைகளாக இருக்குது அப்படின்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நபரின் வருகை காரணமாக இருக்கக்கூடிய அனைத்து சங்கடங்களும் உங்களை விட்டு விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்கள் மரியாதை, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இது திருமணமானவங்களுக்கும் சரி, திருமணம் ஆகாதவங்களுக்கும் சரி, உங்கள் பேரில் இருந்த அவச்சொல் எல்லாம் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நட்பு வட்டத்தில் இருக்கிறவங்க உங்களுக்காக எல்லாத்துக்கும் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் மூலமாக உங்களுக்கு பண உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். 29லேருந்து அக்டோபர் 1 உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். அந்த நாட்களில் கூட உங்களுக்கு வருமானம் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டேன்னா, குரு பார்வையில் சந்திரன். இதில் ராசிநாதன் சுக்கிரன் பார்த்தேன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கார். வசதி வாய்ப்புகளை பெருக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தினாலும் அதுக்கேற்றாற் போல் பண வருமானத்தை குரு கொடுத்துன்னு இருக்கார். ஸோ உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஆதாயத்தை தரக்கூடிய நாட்களாக இந்த வாரம் இருக்க போகிறது. 9ஆம் இடம் 10ஆம் இடம் அந்த இடத்துக்கும் சந்திரன் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்தும். 9ஆம் இடத்துல ட்ராவல் பண்ணும்போது, அதாவது 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 3ஆம் தேதி வரைக்கும் வழக்கு சார்ந்த போலீஸ் கேஸு, வேறு ஏதாவது லீகல் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக தீர்க்கப்படும். ஏதாவது நீங்கள் கம்பெனி ஃபார்மேஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ் இல்லை ஜிஎஸ்டி கவுன்சிலில் ஏதாவது ஒரு இடத்துல பெண்டிங் நிற்கிறதுனா அதெல்லாம் அந்த நாட்களில் கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய் என நிரூபிக்கப்படும். அந்தளவுக்கு உங்களுக்கு வசந்த வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது இந்த வாரம் 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையில் இருக்கிறதுனால அலுவலக ரீதியாக உங்கள் பேரில் இருந்த மன உளைச்சல் விலகும். சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு மட்டுமல்லாமல் உங்களுக்கு ஒரு புதிய பொருள், காஸ்ட்லி பொருள் நீங்கள் வாங்குறதுக்கோ இல்லை யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது.
இது உங்களுக்கு மன நிறைவை தருகின்ற வாரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக பெரும் செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இந்த குழந்தைகள் பாராட்டப்படுவார்கள். இவர்களுடைய புகழ் உலகெங்கும் பரவுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். இது இந்த ராசியில் பிறந்த பிஸ்னஸ் பீப்புள், வியாபாரிகள் எல்லாருக்குமே பொருந்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காதல் வயப்படுபவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற வாரமாகவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆர் அவுட்டிங் போயிட்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வார கடைசியில். இந்த வாரத்திற்கு உண்டான ரிஷபராசி நண்பர்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு அவர் மூலமாக நல்ல நண்பர்களும் நல்ல சக பணியாளர்களும் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக அமைந்திடும். மிதுன ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள் இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 1 வரைக்கும் உங்களுக்கு நற்செய்திகள் உங்களை தேடி வந்த வண்ணமே இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஈவன் ஆஃப்டர் 3 அக்டோபர் 1, 2, 3 உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் நடக்கும். பணம் சம்பந்தமாக கொஞ்சம் பற்றாக்குறை இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்களும் உங்கள் மனைவியோ உங்கள் அம்மாவோ உங்கள் மாமியாரோ இல்லை உங்கள் மாமனாரோ பணம் பணம் பணம்னு கேட்பாங்க. இதில் பத்தாவதுக்கு உங்கள் மைத்துனர் உங்கள் தம்பி தங்கிகள் எல்லாருமே உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு இது வேணும் அது வேணும் எனக்கு, அதாவது 1 வந்தால் உங்களுக்கு எப்படி செலவுகள் வருமோ அது மாதிரி இப்போத்துலேருந்தே இந்த மாத கடைசியில் 28 உங்களுக்கு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் உறவுகள் நட்புகள் எல்லோரும் உங்களிடம் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மொய்க்கிற மாதிரி வச்சுட்ருப்பாங்க. எனக்கு அதை கூட இதை கூட அதை கூட இதை கூட உண்டு. கவலைப்படாதீங்க, எல்லாத்துக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இந்த வாரம் உங்களுக்கு பண வரவு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். என்ன ஒரே ஒரு விஷயம்னா, இந்த சந்திராஷ்டமத்தன்னைக்கு யூ வில் பர்ஸ்ட் அவுட். யாருக்கிட்டையாவது ஒருத்தர்கிட்ட கற்றுவீங்க. அது உங்கள் கத்தலை குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி வக்கரமாக இருக்காருங்கிற ஒரே ஒரு விஷயந்தான். இந்த சனி உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா திஸ் இஸ் அ பொற்காலம் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி தட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. மேனேஜ்மெண்ட்லேருந்து என்ன சொல்லுவாங்க, இன்னொன்று இந்த பர்சனை அனுப்புங்க அப்படின்ட்டு இந்த மிதுன ராசிக்காரங்களை அனுப்ப வைப்பாங்க. ஸோ உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைப்பதற்கு உண்டான யோகம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளின் அறிவாற்றல் மிளறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தாய் சொல் தட்டாமல் இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். அரசாங்க ரீதியான முயற்சிகளில் இந்த வாரம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா சூரியன் சனி பார்வையில் இருக்கார். அப்பா கூட சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அதிகாரிகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுவீங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. நீங்கள் அவசரத்தில் போகிறீங்க, சிக்னலை ஸ்கிப் பண்ணுறீங்க, இல்லாட்டி ஓவர் ஸ்பீடில் போகிறீங்க, ஓலை வந்துடும் கேமராவில் கேப்சர் பண்ணி. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெல்லக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்துகின்றது. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்தில் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த வாரத்தில் பண்ணினீங்கன்னா கேதுவோடு சேர்ந்த சுக்கிரன் உங்களுக்கு முன்னோர்களின் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து பண்ணினா உங்களுடைய பாவங்களை போக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் ஏதாவது நோட்டீஸ் வந்திருக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட், இல்லை எக்ஸைஸ் டியூட்டி, ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க பை மிஸ்டேக். யாரும் வேணும்னு பண்ண போகிறதில்ல. சில பேர் வேணும்னு பண்ணுறவங்க இருப்பாங்க, ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் வேணும்னு பண்ண மாட்டீங்க. அதனால் ஏதாவது பை மிஸ்டேக் ஏதாவது தப்பு நடந்திருந்ததுன்னா அந்த மிஸ்டேக்கை திருத்தறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. புதன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு திருமண வயதினராக இருந்தால் உங்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்ஜென்ம பந்தம் ஒன்று தொடரும் சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா சூரிய நாராயணர் வழிபாடு. அதாவது தினமும் காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். சூரியனுக்கு உண்டான ஆதித்ய ஹிருதயம் சொல்லி வாருங்கள். உங்களிடம் ஒரு புதிய
பளிச்சென தோற்றமும் உங்களிடம் ஒரு புதிய புத்துணர்ச்சியும் ஏற்படும். கடகராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வார கடைசியில் தாங்க 3ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கு முன்னாடி வளர்பிறை சந்திரன் குரு பார்வையில் 2 இடத்துல இருக்கக்கூடிய வகையில் இருப்பார். செவ்வாயோடு சேர்ந்த சந்திரன், யோகாதிபதியோடு சேர்ந்த சந்திரன் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக படிப்பில் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தவர்கள், வியாபாரத்தில் தோல்வியை சந்தித்து கொண்டவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் படிப்பில் முன்னேற்றம். இத்தனை நாளாக நீங்கள் சிங்கிள் டிஜிட்டில் மார்க் எடுத்திருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாக இருப்பீங்க. எப்படி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துன்னே தெரியாது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குது. வியாபாரத்தில் இது நாள் வரை நீங்கள் காசை விட்டுட்டு இருந்தீங்க, இனிமேல் காசு சம்பாதிக்கக்கூடிய யோகம் ஏற்படும். காசு உங்களை தேடி வரும். அதாவது நமக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஒன்றுமே பண்ண வேணாம், வீட்டில் வாசலில் பணத்தை கொண்டு வந்து கொட்டுவாங்க. நேரம் நல்லா இல்லைன்னா உடம்பு ஃபுல்லாக விளக்கெண்ணெய் தொடச்சிட்டு உருண்டா கூட ஒட்டுறது தான் ஒட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு சூப்பரான நேரம் ஆரம்பம். இத்தனை நாளாக இருந்துதான்னு கேட்டால் இத்தனை நாளாக உங்களுக்கு தடங்கல்கள் இருந்தது. இப்பொழுது அந்த தடங்கல்கள் மாற்றங்களை சந்திக்கக்கூடிய வகையில் இருக்குது. 9ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருந்தாலும் சூரியன் புதனின் பார்வையில் இருக்கார் இந்த வாரத்தில். இதில் புதன் 2ஆம் தேதி அன்றைக்கி அக்டோபர் 2 பயிற்சி ஆகிறாரு. புதாதித்ய யோகம் அந்த 2ஆம் தேதியோட முடிவடைகிறது. இந்த புதன் கூட சேர்ந்த சூரியனால் சனிக்கு பாதிப்பில்லை, சனினால் சூரியனுக்கு பாதிப்பில்லை. புதன் பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு, கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தேவையில்லாத வார்த்தைகளால் பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த அதிக பிரசங்கத்தனமாக பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க, அது உங்கள்கிட்ட இந்த வாரம் இருக்குங்க. அதனால் கடகராசிக்காரங்க, அதாவது இந்த கடகராசியை பொறுத்த வரைக்கும் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த வாரம் கொஞ்சம் அதிக பிரசங்கத்தனம் பண்ணுவீங்க. 2ஆம் தேதிக்கு மேலே, அக்டோபர் மாதம் 2ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளார உங்கள் வார்த்தையால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். நீங்கள் எந்த வேர்ட்ஸ் பேசினாலும் கவனத்துடன் பேசணும். அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. சம்மந்தம் இல்லாத இடத்துல அழையா விருந்தாளியாக போய் எதுவும் பேசக்கூடாது. உங்களுக்கு தேவை இருந்தால் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, தேவையில்லையா அந்த இடத்துல நிற்காதீங்க. அங்கே நின்றுட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னு நடுவில் ஊடால போயிட்டு ஒரு வார்த்தையை விடுறது, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தவங்க மனசை காயப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். அதே சமயம் பெரிய மனிதர்களால் பாராட்டப்படக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். முன்னோர் வழிபாடு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. அவங்கக்கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு எப்போவுமே கூட இருக்கிறவங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டால் முருகப்பெருமான் வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனையோ பழனி முருகனையோ வழிபடுவது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். ஏன்னா இந்த 2 இடம் தான் கோபம் ஜாஸ்தி. திருச்செந்தூரும் சரி பழனியும் சரி ரொம்ப கோபத்தில் உக்கிரமாக இருப்பார். அதனால் இந்த 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல, ஆனால் 2 பேருமே அரவணைச்சு செல்லக்கூடிய நபர் தான். அரவணைச்சு உங்களுக்கு நற்கதியை கொடுக்கக்கூடிய நபர். அதனால் இந்த 2 இடத்துக்கு போயிட்டு வழிபடலாம். இந்த 2 இடத்து பிரசாதங்களை வாங்கி வச்சுக்கோங்க. முடிஞ்சதுன்னா அந்தந்த இடங்களுக்கு உண்டான ஸ்கந்தசஷ்டி கவச்சம் தனியாக இருக்குது, அதை பாராயணம் பண்ணுங்கள். தெரியாதவங்க பொதுவான இந்த ஸ்கந்தசஷ்டி கவச்சத்தை பாராயணம் பண்ணிட்டு வாங்க. மன நிறைவு ஏற்படும், உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். சிம்மராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரம் உங்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படும். எதிரிகள் தொல்லை இருக்காது. கணவன் மனைவி உறவில் தொல்லை இருக்காது, சங்கடம் இருக்காது, சண்டை சச்சரவு இருக்காது. வார்த்தைகள்னால் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பணப்புழக்கம் இருக்கும். 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி புதன் பயிற்சி. அது வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. 2ஆம் தேதி 3ஆம் இடத்துக்கு போகிறாரு, அதுவும் குரு பார்வையில். பொதுவாக 3ஆம் இடத்துக்கு புதன் வந்தார்னா கோச்சாரத்தில் தேவையில்லாத மன உளைச்சலை ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வாரம் அந்த குரு பார்வையில் புதன் இருக்கிறதுனால கெடுதல் பண்ண மாட்டார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ராசிநாதன் சூரியன் 2ஆம் இடத்துல இருக்காரு, அதனால் ஏதாவது கொஞ்சம் ஹார்ஷாக பேசுவீங்களான்னு கேட்டால் உண்மையை பேசுவீங்க. உண்மை பேசுறது நல்லது. உண்மை பேசினா சூரியனுக்கும் நல்லது, சனியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அதனால் அஷ்டம சனி பாதிப்புகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது. அதே சமயம் 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இந்த வாரத்தில் உங்களுக்கு உடல் அசௌகரியங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 4ஆம் இடத்து செவ்வாய் அஜீரண கோளாறுகளையும் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துவார்.
சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா நெஞ்செரிச்சல் சம்பந்தமாக சங்கடம் வரத்துக்கோ ஹார்ட்டு சம்பந்தமாக பிரச்சனைகள் வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறுபடும். இது எதுக்காக சொல்கிறதுனா, இந்த நெஞ்சு பகுதியில் சிக்கல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது பல பேர்த்துக்கு வந்து நெஞ்சரிச்சலாக இருக்கும். ஒரு சில ஜாதகங்களில் நேரம் சரியில்லைன்னா சீரியஸ்னஸ் வரும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு இந்த வாரம் சற்று பதட்டம் அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார் சொந்த வீட்டில். இந்த 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே, பூமிக்காரகன் பூமி ஸ்தானத்தில் இருந்தாலே உடல் அசௌகரியத்தை மட்டும் இல்லை, படுக்கிற இடத்தையும் தூங்குகிற இடத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுக்கும் தாயாருக்குமோ மனஸ்தாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் படிக்கிற குழந்தைங்க, இந்த சிம்மராசியில் பிறந்த படிக்கிற குழந்தைங்க அமோக பலன்களை ஏற்படுத்தி குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். இந்த சிம்மராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகள் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. ஸோ அதனால் இந்த ராசியில் குழந்தைகளாகட்டும், இந்த ராசி பெற்றோரின் குழந்தைகளாகட்டும் உங்கள் கௌரவத்தை காப்பாற்றுவார்கள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாவது கோர்ட்டு கேஸ் நடக்கிறது, இல்லை ஏதாவது வந்து பெண்டிங் கேசஸ் ஏதாவது இருக்குன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரக்கூடிய வகையில் இருக்குது. இளைய சகோதரர்களின் வளர்ச்சி அமோக பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவில் இதுவரை இல்லாத அளவுக்கு நல்ல புரிதலை ஏற்படுத்துகின்ற நாட்களாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை துணை சம்பந்தமான குழப்பங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனி பாதிப்பு இருக்குன்னு கவலைப்படாதீங்க. அஷ்டம சனி வக்கர சனியாக இருக்கார். இது பொதுவாக பார்த்தீங்கன்னா அஷ்டம சனி கெடுதலை பண்ணார்னா வக்கர சனி வந்து உங்களுக்கு நல்லது பண்ணுவார். அதனால் வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவதற்கு உதவிகரமான செயல்பாடுகள் இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள், அரசாங்க ரீதியான தடைகள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத பேச்சுக்களை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது. புதுசாக வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த வாரத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது வார ஆரம்பத்திலேயே. அதனால் காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பண்ண வேண்டியது வந்து அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டும். 12ஆம் இடத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை, உங்கள் ராசியில் சுக்கிரன் கேது சேர்க்கை. அதனால் அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. ஏன்னா 12ஆம் இடமும் சரி, சந்திரன் சுக்கிரன் ராசியில் இருக்கார். ரெண்டுமே வந்து அம்பாள் சம்பந்தப்பட்டது. அதனால் லலிதா சகஸ்ரநாமம், லலிதா திரிசதி, அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சுக்தம், இந்த 3 மந்திரங்களையும் தெரிந்தவர்கள் பாராயணம் செய்யுங்கள். தெரியாதவர்கள் யூடியூப்பில் கேட்டு மகிழுங்கள். அன்னையின் அருள் உங்களை காப்பாற்றும். கன்னிராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடம் வரைக்கும் ஃபுல் வளர்பிறை சந்திரன். உங்களுக்கு சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. இதில் யாருக்கு டாப் சந்தோஷம் அப்படின்னா, படிக்கிற குழந்தைங்க, குடும்ப தலைவிகள், வேலைக்கு செல்லக்கூடிய ஆண்கள். அப்போ பெண்களுக்கு இல்லைன்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கல் இருக்கும். வேலையில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வீட்டில் பிரச்சனை இருக்கும். வீட்டில் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா வெளியில் தேவையில்லாத மேலதிகாரிகளுடைய கெட்ட பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைகளுக்கு இந்த வாரம் தங்கள் ஆசைப்பட்ட வேலையில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது படிப்பு முடித்து வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க, நீங்கள் ஏதாவது ஆன்லைன் ஜாப் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, தாராளமாக பண்ணலாம். இந்த வாரம் அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதனால் வேலைக்கு செல்பவர்களுக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், அதாவது யாராவது ஒருத்தர் வீட்டில் வயசில் மூத்தவங்க பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவர்களிடமிருந்து உங்களுக்கு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் குடும்ப நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கியத்தில் சுக அதிகரிப்பு ஏற்படும். அதே சமயம் தாயாருடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டாலும் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எப்பேற்பட்ட சிக்கலான சங்கடங்களிலும் தீர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்தோருடன் தேவையற்ற பேச்சுக்களை, வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. தந்தை வழியில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் விரக்தி மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் அல்லது உங்கள் கூட படிக்கக்கூடிய பசங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், இவங்களை பற்றின உண்மைத்தன்மை உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் டைரெக்டாக மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூ வில் பி கன்ஃபரண்டிங் தெம் வித் தெம். அதாவது என்னென்னா,
நீ இது பண்ணுற அது பண்ணுற இதை பண்ணாத எனக்கு இது பிடிக்கல சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க. அதனால் சண்டையை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா இந்த வாரம் சண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும், ஆனால் நிம்மதி இருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த வரை நல்ல வார்த்தைகளை பேசுவதற்கு முயற்சி எடுங்க. அதே சமயம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் பூர்த்தியாகும். அலுவலக விஷயமாகவோ அல்லது தனிப்பட்ட விஷயமாகவோ. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளை துவக்குவது அவ்வளவு சாத்தியக்கூறுகள் இல்லை. இருந்தாலும் 1-2 பேர்த்துக்கு ஜனனகால ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா இப்போது சான்ஸ் வரும். அவசரப்படாதீங்க. அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். புதிய வேலையில் சேருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய எதிர்காலத்தை செப்பனை விடுவதற்கு உண்டான நேரம் இது. அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது. அதனால் சுப விஷயங்களை பற்றிய பேச்சுவார்த்தைகள், குடும்பத்தில் நிறைய கல்யாணம் காது குத்துன்னு வரும், அதுக்கெல்லாம் போயிட்டு மொய் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் இருக்கும். சிலருக்கு வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது கன்னி ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, உக்ர தெய்வமான காளி அல்லது கருப்பண்ண சுவாமின்னு இந்த மாதிரி உக்ர தெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. சனியின் பாதிப்பு குறைந்து தவறான நபர்களின் தொடர்பிலிருந்து வெளிவருவதற்கு அது உபாயமாக இருக்கும். துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், வெற்றிகள் கிடைக்கும். நீங்கள் குறிப்பாக சேல்ஸில் இருக்கீங்க, பேச்சை தொழிலாக கொண்டவர்கள்லாம் உங்களுக்கு ராஜ மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட நாட்களாக வேலையில் மாற்றம் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கும் இளம் துலாம் ராசி நண்பர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற வாரமாக இருக்கும். இடமாற்றத்திற்கு முயற்சி எடுக்கலாம். உங்களுடைய வேலையில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த ஆரோக்கியத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. வார ஆரம்பத்தில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம் வருமானத்தை கொடுக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதையை தரும். கடந்த ஒரு 6 மாதமாக பார்த்தீங்கன்னா உங்கள் வார்த்தைக்கு மரியாதை இல்லாமல் இருந்தது. இப்போ ரொம்ப மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. சந்திரன் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகும்பொழுது, அதாவது 29 அக்டோபர் 1 உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கிற குழந்தைங்க மேன்மை அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்பாங்க. இத்தனை நாளாக உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. இப்போ உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் பற்றிய பேச்சுவார்த்தைகளை துவக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உங்கள் வீட்டில் ஏதாவது பிரார்த்தனைகள் பெண்டிங் இருந்ததுன்னா இந்த வாரத்தில் தாராளமாக பண்ணுங்கள். மன நிறைவும் ஏற்படும், சந்தோஷமும் அதிகரிக்கும். 4ஆம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகின்ற அக்டோபர் 1 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் சற்று குறையிற மாதிரி இருக்கும், ஃபுல்லாக குறையாது. அதனால் பொறுமையாக இருங்க. தாயாருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா உங்கள் கோபத்தில் அவங்க ஏதாவது அவசரத்தில் போயிட்டு எங்கேயாவது கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் அந்த அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 3, அக்டோபர் 3லேருந்து அக்டோபர் 5, 6 வரைக்கும் பார்த்திங்கன்னா சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணு குரு பார்வையில் இருப்பார். இது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தும். சந்திரன் ராகு சேர்க்கை குருவின் பார்வையில். இதில் சனி 6ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரமோஷனுக்காக எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருமண வயதினராக இருந்தால் திருமண யோகம் கைகூடும். மனதிற்கு பிடித்தவர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படும். இதில் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கார். கலைத்துறை நண்பர்கள் ஏற்றம் பெறுவார்கள். அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகளுடைய படிப்பில் ஒரு மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆசைப்பட்ட கோர்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வருது. அது சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. ஃபாரினுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட துலாம் ராசி இளம் தலைமுறையினருக்கு இந்த வாரம் நற்செய்திகள் வரும். அக்டோபர் 2ஆம் தேதிக்கு மேலே புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நாக்ஸ் யுவர் டோர். உங்கள் வீட்டு கதவை தட்டும். அதுக்குண்டான டெபாசிட் காமிக்கணும், அதுக்குண்டான செலவுகள் எல்லாத்துக்கும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்து செவ்வாய் உங்களுடைய வருமானத்தில் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு செய்யணும்.
ஏன் பெருமாள் வழிபாடுன்னா, புதன் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. புதன் உச்சமாக இருந்து உங்கள் ராசிக்குள்ளே வந்து குரு பார்வையில் வராரு. அதனால் முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் பெருமாள் வழிபாடு செய்வதற்கும் முயற்சி எடுங்க. ஏதோ ஒரு கோயில் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, அந்த கோயிலில் வந்து பெருமாள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய யாருக்கோ ஒருத்தருக்கு தர்ப்பணம் பண்ணுற மாதிரி ஒரு ஐதீகம் உண்டு. அந்த மாதிரி கோயில்கள்லாம் தேடி பிடிச்சி போய் பார்த்துட்டு வாங்க. இந்த வாரம் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கும் கடல் கடந்த பயணங்கள் பலிதமாகறதுக்கும் பெருமாள் வழிபாடு மட்டுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை ஏற்படுத்தும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியில் வந்துட்டாருங்க. சனி பார்வையை விட்டு வந்துட்டார். இது உங்களுக்கு மன நிம்மதியை தரும். இதில் நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், சந்திரன் தன் பயணத்தை உங்கள் ராசியிலேருந்து தான் துவக்கிறார். இது உங்களுக்கு கௌரவத்தை கொடுக்கும். எதிரில் யார் இருந்தாலும் சரி, உங்களால் அவங்கள அப்படியே மிரட்டியோ இல்லை அன்பாலேயோ வக்காத்த வைக்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதாவது யாருக்கிட்டையும் உங்களுடைய சுயத்தை விடாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாட்களாக இருக்கும். என்ன கொஞ்சம் கோபம் வருது, ஜாஸ்தியாகுது, அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அலுவலக ரீதியாக யூ டாமினேட் பீப்புள். உங்கள் வேலையில் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் டாமினேட் பண்ணுவீங்க. வருமானத்தில் குறைபாடு இருக்காது. வருமானத்தில் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தால் உங்களுடைய வார்த்தைக்கு எதிரிகள் கூட செவிசாய்க்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் 7ஆம் இடத்திற்கு சனியின் வக்ர பார்வை இருக்கிறதுனால வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியமும் சற்று தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்குறாரு தசமஸ்தானத்திலேருந்து. அதனால் வேலையில் தடுமாற்றம் ஏற்பட்டு சரியாகும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ரெஸ்ட் எடுப்பீங்க. உங்கள் வேலை விஷயமா ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பீங்க. அந்த ரெஸ்ட்டுங்கிறது வந்து எப்படி புலி பதுங்குமோ அது பாயறதுக்கு தான் தயாராகுதுன்னு, அது மாதிரி நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறது வந்து யூ ஆர் கோயிங் டு ரீகாயில். அதை வந்து உங்களுடைய ஃபோர்ஸோட வெளியில் வரத்துக்கு அது உதவிகரமாக இருக்கும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சிக ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய தடுமாற்றத்திலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சில தவறான நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாங்கன்னா அவங்கள விட்டு வெளியில் வாங்க. உங்கள் படிப்பில் டிஸ்டர்பன்ஸ் வரத்துக்கே அவங்களால தான் காரணம். திருமண வயதினர் உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு குழப்பம் இருக்குது. பொண்ணு வீட்டில் வராங்க, பையன் வீட்டில் வராங்க, ஏதோ ஒரு குழப்பம் இருக்குது. அந்த குழப்பம் இருக்கிறதுனால உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. திருமணம் பற்றிய பேச்சுவார்த்தைகளை இந்த வாரத்தில் ஒரு ஸ்லோ கியரில் போடுங்க. அதாவது யூ புட் இட் ஆன் த பேக் சீட். இதை வந்து முன்னெடுத்து செல்லாதீங்க. அப்பா அம்மா கேட்டால் கூட இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ராசியில் இருக்கிற செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு மனை வண்டி வாகனம், வீடு கட்டுறது, வீட்டுக்கு லோன் வாங்கிறது, வாங்கின லோனை அடைக்கிறது, இல்லை நிலத்தை விற்கிறது, எதெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் இப்போ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சுய சம்பாத்தியத்தில் செட்டில் ஆகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் இப்போ அமோகமான காலகட்டம். ஏன்னா 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை குருவும் பார்க்குறாரு. சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதனால் உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலம் சார்ந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வகையில் இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதனால் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் அவங்க வயசானவங்க, அவங்கள பார்த்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்கள் உடன் பிறந்தவருக்கும் வாழ்க்கை துணைக்கும் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண சொல்லுங்கள் 2 பேர்த்தையும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் தங்களுடைய நீண்ட நாள் கனவுகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள். வருமானத்தில் அதீத லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். தினமும் ஹனுமன் சாலிசாவை மாலை 6 மணிக்கு எங்கே இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருக்கேன், நான் ட்ராவலிங்கில் இருக்கேன், அதை பற்றி கவலை இல்லை, மனசார சொல்லிட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையில் ஆஞ்சநேயருடைய அருள் உங்களை ஒரு புதிய உச்சத்திற்கு கொண்டு செல்லும்.
தனுசு ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்கள் விரயஸ்தானத்திலேருந்து தன் பயணத்தை துவக்கிறாரு. அஷ்டமாதிபதி விரயஸ்தானத்தில் நீச்ச பங்கமாகிறாரு. அதனால் எதிரிகளின் பலம் இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கார். உங்களை சுற்றி நல்லவங்க இருக்காங்க. அதாவது சத் சங்கம்னு சொல்லுவாங்க நம்ம இந்து தர்மத்தில். நல்லவங்க கூட இருக்கிறதுன்னு உங்களுக்கு அப்போ நீங்கள் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பண்ணாலும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவன் நல்லவன் தான். அதனால் இப்போ உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு சத்சங்கம் அமைஞ்சிருக்கு. இதை சாதகமாக பயன்படுத்திக்கோங்க. இந்த தனுசு ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். வயசானவங்க 50 வயசு 40 வயசு தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவார்கள். அது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் உங்களுக்கு இருந்து வந்த பதட்டம் குறைகின்ற நேரம். உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆஃபீஸ் விஷயமா உங்களை வெளியூருக்கு அனுப்பலாம், வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியூர் ட்ராவல் இருக்குது. அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வழக்கு சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகள் நடந்ததுன்னா வெற்றி கிடைச்சிடும். ஆனால் அந்த செலவு நடக்கிறதுக்கு உங்களுக்கு பணம் வேணுமே. அதனால் கொஞ்சம் நீங்கள் சில சமயம் கடன் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. கடன் வாங்கிறதுனால தடாலடியாக செலவு பண்ணலாம்னு நினைக்காதீங்க. செலவை குறைச்சி எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் கடன் வாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கு உண்டான முயற்சியில் வெற்றியடைந்து ஃபாரின் ட்ராவலுக்கோ இல்லை வெளியூரில் போய் படிக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய் தந்தையரிடம் அன்பு பாராட்டுவீர்கள். தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் நீங்கள் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவ் கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காமிச்சுப்பீங்க அம்மா கிட்ட. அம்மாவை நல்ல பத்திரமாக பார்த்துப்பீங்க. தந்தையை பொறுத்த வரைக்கும் தந்தை உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கார். தந்தை வழியில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கோ அல்லது தந்தை எப்போது டெபாசிட் பண்ணி வச்ச பணம் உங்கள் கைக்கு வரத்துக்கோ வாய்ப்பு இருக்குது. அதை வச்சு உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வாரத்தில் தசமஸ்தானத்திலேருந்து லாபஸ்தானத்துக்கு புதன் பயிற்சியாகி குரு பார்வையில் வர்றதுனால அறிவுபூர்வமாக உங்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கும் ஆற்றல் கொடுக்கக்கூடிய வகையில் குரு இருக்கார். அதனால் உங்களுக்கு இந்த வாரம் அமோக நற்பலன்கள் ஏற்படுகின்ற வாரமாக இருக்கும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. புதுசாக கடன் வாங்கி உங்கள் குழந்தைகளுடைய மேல் படிப்புக்கு உதவி செய்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் தனுசு ராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டேன்னா, அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு. குறிப்பாக அம்பாள் வழிபாடுங்கிறது மலை மீது இருக்கும் தெய்வத்தை, எந்த அம்பாள் தெய்வத்தையோ அல்லது சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அம்பாளை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தோல்விகளற்ற வாழ்க்கை அமைந்திடும். மகர ராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் தன் பயணத்தை துவக்கிறார் சந்திரன். இந்த வாரத்தில் என்ன மாதிரி பலன்கள் நடக்கும்னா, சென்சிட்டிஸ் வளர்ப்பிறை சந்திரன் உங்களுக்கு கெடுதல் இருக்காது. சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பம் சார்ந்த செலவுகள். இதில் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் போவீங்க. இந்த வாரத்தில் நிறைய சுப செலவு இருக்குது. நிறைய மொய் எழுத வேண்டியது இருக்குது. காது குத்து, ஏஜ் அட்டன் பண்ணுற ஃபங்க்ஷன், திருமணம், குழந்தை பாக்கியம், குழந்தை பிறப்பு, அந்த தொட்டிலிடுறது, இப்படி எல்லாத்துக்கும் போகிறது. இதில் சதாபிஷேகம், சஷ்டியபத பூர்த்தி, வயசானவங்க, குழந்தைங்க, இளம் குழந்தைகள், இப்படி எல்லா ஏஜ் குரூப்லேயும் நீங்கள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் நிறையா செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா உங்கள் ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுமே. ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்குது. ஆனால் அதில் சில சமயம் நீங்கள் கடன் வாங்கி கூட இதை செய்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. அதனால் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க. கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதீத செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வார கடைசியில், அதாவது 3ஆம் தேதி அக்டோபர் 3 to அக்டோபர் 6 குரு பார்வையில் ராகுவோடு சேர்ந்த சந்திரன் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த சந்திரன் விரயஸ்தானத்தில் இருக்கும் பொழுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 29 to அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த நாட்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் பணம் சற்று கடுமையாக செலவாகும், தண்ணியாக செலவாகும். எதுக்கு போகிறதுனே தெரியாது. இந்த செலவாக 10 ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயம் 100 ரூபாய்க்கு முடியும், 100 ரூபாய்க்கு முடிய வேண்டிய விஷயம் 1000 ரூபா ஆகும். ஸோ உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருமானு கேட்டால் இல்லை.
நீங்கள் பெட் அனிமல்ஸ் வச்சுருக்கிறவராக இருந்தால் இந்த மாதிரி நாய், பூனை, பசுமாடு, யானை இதெல்லாம் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா இது சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பெட் அனிமல் சார்ந்த செலவுகள். ஆனால் உங்கள் சுகத்துக்கு குறைவு இருக்காது. ஏன்னா 4ஆம் வீட்டதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வியாபாரத்திலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்திலும் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சற்று வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு. திடீர்னு வார்த்தையை விட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பேர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் கௌரவத்தை பாதிக்காத வகையில் நீங்கள் பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த ராசியில் பிறந்த, அதாவது மகர ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் உங்களுடைய குடும்ப கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக கொஞ்சம் பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். இல்லாட்டி வீட்டில் திட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று தடுமாற்றம் ஏற்படும். ஏன்னா இப்போ இந்த வாரத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் எடுத்தால் செலவாகுமே தவிர அதில் நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு தாமதமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டிலேருந்து வந்து பார்த்துட்டு போவாங்க, பொண்ணு வீட்டில் பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. சரி சார் ஓகேவா, அடுத்தது நிச்சயதார்த்தம் பண்ணலாமான்னு கேட்டால் அதுக்கு பதிலே வராது. இது மட்டும் இல்லை, படிப்பு சார்ந்த விஷயத்திலும் எல்லாம் நீங்கள் எல்லாம் மார்க்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கீங்க, நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஆனால் சீட்டு கிடைக்குமா சார், அது பெண்டிங்லேயே போகும் உங்கள் வாழ்க்கை இந்த வாரத்தில். அதனால் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்திற்குண்டான பரிகாரம், அதாவது மகர ராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதே சமயம் சன்னியாசிகள், அதாவது சன்னியாச வாழ்க்கையை ஏற்றுக்கிட்டவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி எடுங்க. எங்கேயாவது ஒரு வயசான திருவண்ணாமலை போயிட்டு வரலாம், அங்கே இருக்கக்கூடிய வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலாம். அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுட்டு வாங்க. சிவபெருமான் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த உதவியை உங்களுக்கு செய்திடும். கும்பராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். தசமஸ்தானத்திலிருந்து சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு. 10, 11, 12, 1 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 1 முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த செலவுகள், கடன் அடைக்கிறது, ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள், எதிரிகளுக்கு செலுத்த வேண்டிய செலவுகள், அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகள் இல்லையா, எங்கேயாவது ஸ்கூட்டரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, அந்த சிக்னல் கிராஸ் பண்ணிட்டேங்கன்ட்டு ஒரு ஃபைன் வரும். அந்த மாதிரி ஃபைன்லாம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி அதுக்கு பின்னாடியும் சரி உங்களுக்கு மரியாதை உயர்வு, தொழில் முன்னேற்றம், வியாபாரத்தில் லாபம், படிப்பில் ஆர்வம் அதிகரித்தல்னு நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னா, அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்லலை, அவங்கக்கிட்ட நான் எதுக்கு சொல்லணும், இந்த மாதிரி விரக்தி மனப்பான்மையில் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுவீங்க. அது அவங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதில் புதன் 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். அக்டோபர் 2ஆம் தேதி அன்னைக்கு குரு பார்வையில் வரார். அஷ்டமாதிபதி புதன் 9ஆம் இடத்துக்கு குரு பார்வையில் வருது யோகத்தை ஏற்படுத்தும். எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் தான் பண்ணுவீங்களே தவிர பெருசாக உங்களுக்கு பண கஷ்டம் இருக்காது. 2ஆம் இடத்து சனி வக்கரகதியில் சூரியனின் பார்வையில் இருக்கிறனால அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்குங்க இந்த வாரத்தில். குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஆர்கியூமெண்ட் தான். யாராவது ஒருத்தர் கடன் கேட்குறாருன்னா அவங்ககிட்ட நீங்களாக விதண்டாவாதம் பண்ணுவீங்க. நீங்கள் யார்கிட்டையாவது போய் கடன் கேட்க போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் விதண்டாவாதம் பண்ணிகிட்ருப்பீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இந்த வாரம் நீங்கள் பேசுகிறத குறைச்சா உங்களுக்கு வளர்ச்சி இருக்குது. நான் வளன்னு பேசுவேன் அப்படின்னா உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் வலுவில் வரவழைச்சுக்கிறீங்க. கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப தலைவிகள் கணவன் மனைவி உறவில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அன்வான்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு மன நிறைவை தரும். உங்கள்கிட்ட ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுற மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி வெளியில் வராது. பாசிட்டிவான எனர்ஜி தான் வெளியில் நீங்கள் ரெசிப்ரோகேட் பண்ணுறீங்க. அதனால் உங்கள் பேரில் யாருக்கும் கெட்ட பேர் வராது. ஆனால் நீங்கள் சில வேண்டாத விஷயத்தை பேசும்போது உங்களை பற்றி தப்பான அபிப்பிராயத்தை பேச மாட்டாங்க. அவர் நீங்கள் போனதுக்கப்புறம் அவரே ரொம்ப தொணன்னு பேசுகிறாருப்பா, அந்த மாதிரி ஃபிலிம்சி ரீசனுக்கு கெட்ட பேர் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கும்பராசியில் பிறந்த வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுதோ இல்லையோ உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். மார்க்கெட்டில் உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதனால் வியாபார வளர்ச்சி ஏற்படும். வருமானம் பெருசாக இருக்காது. இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. இந்த வாரத்தில் தினமும் காலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி பிஃபோர் 6 AM, சூரியன் 6:04 உதிக்கிறாரு 6:05 உதிக்கிறாருன்னு பார்க்காதீங்க. 6 மணி, காலை 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சு நீங்கள் குளிச்சுட்டு ஸ்ரீ சுக்த பாராயணம் இல்லாட்டி கனகதாரா ஸ்தோத்திரம் தினமும் சொல்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். முடிஞ்சதுன்னா தினமும் உங்கள் பேக்கெட்லேயோ இல்லை உங்கள் பர்ஸ்லேயோ ஒரு 7 ஏலக்காய் வச்சுக்கோங்க. 7 ஏலக்காய் இலைச்சின்னு சொல்லுவாங்க. அதை ஏதாவது ஒரு முக்கியமான நபரை பார்க்க போகிறீங்க, இல்லை ஒரு பெரிய மனிதரை பேச போகிறீங்க அப்படின்னா அந்த ஏலக்காயை ஒன்று வாயில் போட்டுக்கோங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் நல்ல வார்த்தைகள் வரும், தவறான வார்த்தைகள் வராது. இதுதான் உங்களுக்கு உண்டான பரிகாரம். மீனராசி நண்பர்களுக்கான வாராந்திர பலன்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 9 முதல் 12ஆம் இடம் வரை சந்திரன் டிராவல் பண்ணுறாரு. சந்திராஷ்டமம் முடிஞ்சதே உங்களுக்கு ரிலீஃப். பிரச்சனைகள் இருக்காது. குழந்தைகளின் வளர்ச்சி, உடன்பிறப்புகளின் வளர்ச்சி, உடன்பிறப்புகளின் குத்தல் பேச்சுக்கள்லாம் இருந்தாலும் அவர்களும் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க சொந்த வீட்டில் போய் குடியேறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். தாயாரின் சொல் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது. நான் என் சௌரியத்துக்கு தான் பேசுவேன், என் சௌரியத்துக்கு தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் வீட்டில் தேவையில்லாத கெட்ட பேர் வரும். அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. அன்வான்ட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. வழக்கு, போலீஸ் கேஸு இல்லை கோர்ட்டு கேஸ் ஏதாவது, இல்லை ஏதாவது இந்த சிக்னல் ஸ்கிப்பிங் இந்த மாதிரி ஏதாவது கேஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் ஃபைனை கட்டிட்டு வெளியில் வரத்துக்கு பார்க்கணுமே தவிர அங்கே போயிட்டு நான் எதுக்கு ஃபைன் கட்டணும், நான் கட்ட மாட்டேன் அப்படின்லாம் ஆர்கியூமெண்ட் பண்ணுறது உங்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இந்த வாரத்தில் சந்திரன் உங்கள் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுகின்ற அக்டோபர் 1 முதல் 3ஆம் தேதி வரை உங்களுடைய குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவர்கள் எடுத்த முடிவுகளை பார்த்து பூரிப்படையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது சுப செலவுகள் ஏற்படும். இடமாற்றத்திற்கான செலவுகள் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை சம்பந்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீருதுன்னு அர்த்தம். அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவில் இத்தனை நாளாக மனஸ்தாபம் இருந்தது, இப்பவும் இருக்கும். ஆனால் இப்போ எப்படி வரும் அப்படின்னா 3ஆம் நபரால் வராது. உங்களுக்குள்ளே நீங்களே செய்கிற தப்பு தான், குதர்க்க பேச்சு தான். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. ஆனால் நீங்கள் போயிட்டு வெளியில் போயிட்டு இவங்களை பற்றி தப்பாக பேசுறது, இல்லை உறவுகளை பற்றி தப்பாக பேசுறது, இதெல்லாம் நடக்கும். எங்கேயுமே யாரையும் விட்டு கொடுத்து பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. குதர்க்க எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் சொன்ன, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். அந்த தொழில் மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு இருந்து வந்த பணவிரயங்கள் விலகும், நஷ்டங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். இந்த வாரத்திற்கு உண்டான பரிகாரம், அதாவது மீனராசியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மன அமைதி ஏற்படுறதுக்கு சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு அவச்சொல் விலகிறதுக்கு அல்லது உங்கள் பேரில் தேவையில்லாத குற்றச்சாட்டு சுமத்துறாங்கல்ல அந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலையில் விநாயகரையும் மாலை வேளையில் ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வாருங்கள். முடிஞ்சதுன்னா துர்கா சப்தஸ்லோகி தினமும் சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு பிரச்சனைகளற்ற வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அமைந்திட அந்த துர்க்கையின் அருள் துணையிருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.